நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அருமுகச்சிவனாம் முருகனுக்கும் அவனுடைய பராக்கிரமத்திற்கும் சிறந்த ஒரு விழா சஷ்டி பெருவிழா. இந்த சஷ்டி விழா நடப்பதற்கு காரணம் ஏதோ குழந்தை பேறு பெறுவதற்காகவோ செல்வத்தை அடைவதற்காகவோ அல்லது நாம் வேண்டும் நலன்களை பெறுவதற்காகவோ மட்டும் அல்ல. பிரம்மதேவனுக்கு 2 மகன்கள். ஒருவர் பெயர் தட்சன், இன்னொருவர் காசிவன். தட்சன் தாட்சாயினியை வரமாக பெற்று சிவருமானுக்கு சம்பந்தியானார். காசிவன் கடும் தவம் செய்து நல்வாழ்க்கை வாழ்ந்த பொழுது அவருடைய தந்தையாகிய பிரம்மா மாயை என்பவளை திருமணம் செய்து வைக்கிறார். அந்த மாயைக்கும் 3 குழந்தைகள் பிறக்கின்றன. அதில் முதல்வன் சூரபத்மன், மனித முகமுடையவன். 2ஆம் அவன் சிங்கமுகன், இவன் சிங்கமுகமுடையவன். 3ஆம் அவன் கஜமுகன், யானை போன்ற முகத்தை உடையவன். இவர்களுக்கு ஒரு சகோதரி, அவர் பெயர் அஜமுகி, ஆடு போன்ற முகத்தை உடையவர். பிரம்மதேவனின் மகனுக்கும் மாயைக்கும் பிறந்ததால் மாயினுடைய குணமாகிய ஆணவம், கண்மம், மாயை என்ற 3இன் வடிவாகவும் சூரபத்மனும் சிங்கமுகனும் கஜமுகனும் வாழ்கிறார்கள், தவம் செய்கிறார்கள். கடும் தவம் செய்து எல்லோரும் ஒரு திருவுருளை பெற்ற சிவனல்லால் வாழும் பொழுது ஆணவத்தின் அதிகாரியான சூரபத்மன் சிவருமானை நோக்கி கடும் தவம் செய்து இறைவனிடம் அளப்பெரும் வரங்களை பெறுகிறார். இன்னறிஞாலம் என்கின்ற ஒரு மாயத் தேரை பெறுகிறார். அதில் கஜமுகன் பயணித்தால் தேரும் கண்ணுக்கு தெரியாது, சூரபத்மன் பயணித்தால் தேரும் கண்ணுக்கு தெரியாது, சூரபத்மனும் தெரிய மாட்டான். அப்படிப்பட்ட தேர். பிறகு இந்த மனித தனக்கு மரணம் எவ்வாறு நிகழ வேண்டும் என்று கேட்கிறார் சூரபத்மன் இறைவனிடம். இறைவா, எந்த பெண்ணின் வயிற்றிலும் பிறக்காத ஒரு குழந்தையால் எனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று கேட்க, சாமி அவ்வாறே அருள காலம் கடந்தது. சூரபத்மன், சிங்கமுகன், கஜமுகன், அஜமுகி ஆகியோர் பெரிய அளவு சகல லோகங்களையும் வென்று ஆட்சி செய்து வருகிறார்கள். ஆட்சியும் பலமும் வந்துவிட்டால் ஒருவனுக்கு திமிர் கூடிவிடும். பெரியவர்களை மதிக்க மாட்டோம், நல்லவர்களை நாட மாட்டோம். இப்படி தீய குணங்களின் வடிவாக பெரும்பாலும் மாறி போவார்கள். அவ்வழியிலே இவர்களுடைய ஆட்டம் தாங்க முடியவில்லை. முனிவர்களும் ஞானிகளும் எல்லோரும் இவர்களால் மிக துன்பப்படுத்தப்படுகிறார்கள். அப்பொழுது பெருமானுடைய அருட்கருணையினாலே காமதகனம் நிகழ்கிறது. அந்த காமதகனம் நிகழும் பொழுது தோன்றிய நெருப்பின் சாமின் 5 முகங்களில் தோன்றிய நெற்றிக்கண்ணில் தோன்றியதோடு அதோ முகமாகிய 6வது முகத்திலும் தோன்றிய தீப்பொறி சரவண பொய்கையிலே வீழ்ந்து 6 குழந்தைகளாக நட்சத்திர பெண்களால் வளர்க்கப்படுகின்றன. அவை அன்னையால் ஒருங்கிணைக்கப்பட்டு ஆறுமுகப் பெருமானாக அவதாரம் செய்கிறார். ஸ்கந்தன் என்பதற்கு பரந்த தோள்களை உடையவன் என்று ஒரு பொருள். 6 தோள்களும் ஒரு முகமாக இருந்தால் அவருக்கு ஸ்கந்தன் என்று பெயர். ஸ்கந்தன் என்றால் தீமையை அழிப்பவன் என்று ஒரு பொருளும் உண்டு. இவ்வழியிலே முருகப்பெருமான் தவம் இருந்து அன்னை சக்தியிடம் சக்திவேல் பெற்று ஞான வடிவான முருகன்
ஏனெனில் சாமியுடைய நெற்றிக்கண்ணில் பிறந்ததால் அவர் ஞானத்தை மட்டுமே உடையவராக இருந்தார். அதோடு சக்தியும் சேர ஞான சக்தியாக இருந்து சூரபத்மனையும் முதலில் கஜமுகாசுரன், பிறகு சிங்கமுகனை வதம் செய்து, பிறகு சூரபத்மனை வதம் செய்யும் பொழுது இருகூறாக்கி சேவலாகவும் மயிலாகவும் மாற்றிக்கொண்டார் என்பது வரலாறு. இந்த கந்தர் சஷ்டி விழா நமக்கு கூறக்கூடிய நிலை நெறி என்ன, எதற்காக இதை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தினார்கள்? முதலில் பார்த்தோன் பிரம்மதேவனின் மகன் காசிவன். அவன் மாயையை மணந்தார். அவ்வண்ணம் நம்முடைய தந்தை, நாம் எல்லாம் பிரம்மனால் படைக்கப்பட்டவர்கள் தானே. அப்பொழுது நமது தந்தையார் காசிவர், நம் தாயார் மாயையின் வடிவான பெண். இவர்களுக்கு பிறந்த நமக்கு, இந்த ஆன்மாக்கு என்னென்ன இருக்கிறது? சூரபத்மனை போல நானே பெரியவன், என்னை மிஞ்சி எவனும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஆணவம் இருக்கிறது. சிங்கம் எது கிடைச்சாலும் அடிச்சு திங்கும், அது தேவைக்கு. பசி எடுக்காம சிங்கம் எந்த உயிரையும் கொல்லாது. அதுபோல நமக்கு சுய பாதுகாப்போ சுய தேவை எவனை வேணாலும் சாத்துவோம், எந்த தப்பை வேணாலும் செய்வோம். அந்த இரண்டாவது குணம் கண்மம், அது சிங்கமுகம். மூன்றாவது கஜமுகம், யானே தலைவன். நான் சொல்லி கேட்கலையா? அப்படி அந்த ஆணவத்தோடு இருக்கக்கூடிய தன்மைக்கு என்ன பேரு? மாயைன்னு பேரு. நம் பிறவி சுபாவம் அம்மா வழியில வந்தது, மாயை கிட்ட இருந்து நமக்கு வந்தது. இது மூன்றும் நீங்க வேண்டும். அதோட நம்மிடம் எதை எடுத்தாலும் தாமதப்படுத்தி, ஆடு என்ன பண்ணும் சிவனேன்னு என்ன அப்படியே எது பின்னால வேணாலும் போகும். ஆடு டீம் சேர்ந்துட்டா அந்த திருட்டாட்டு பின்னாலேயே எல்லா ஆடும் போகும். ஆடுகளுக்கெல்லாம் தலைவர் உண்டாது. அந்த ஆட்டுக்கு திருட்டாடுன்னு பேர், கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த ஆடு தான் முன்னால் போகும், மற்ற ஆடெல்லாம் பின்னால் போகும். அப்படி சென்று கொண்டிருக்கிற நாம் இந்த ஐப்பசி பெருநாளிலே வளர்பிறை அமாவாசை, வளர்பிறை முதல் நாள் தொடங்கி 6 நாட்களும் முருகப்பெருமானை தியானம் செய்து, ஸ்கந்தவேலை அறுமுகப்பெருமானை தியானம் செய்து வழிபட்டு வந்து அவருடைய அருளை பெற்றோமானால் நம்மிடத்தில் உள்ள தீய குணங்களாகிய அந்த தாமச குணமாகிய அஜமுகி என்ற ஆடு அழியும். பிறகு நானே பெரிய தலைவன், என்ன நான் எனது என்ன அப்படி திமிரு பிடிச்சு திரியிறோம் இல்லை, அந்த திமிரு அடங்கும். அதற்கடுத்து திமிரு அடங்குனா கூட நமக்கு சுயநல தேவைன்னா சிரிச்சுட்டு சிலர் ஆட்டை போடுவாங்க நம்ம கிட்ட இருந்து. அப்படி தேவைக்கேற்ப எவனை வேணாலும் எப்போ வேணாலும் பலி கொடுக்கிறது அந்த கண்மமலம் நீங்கும். இது மூன்றும் ஒடுங்கினால் ஆணவம் தன்னால் ஒடுங்கிடும். நம் உடலுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல இது. இன்னைக்கெல்லாம் பார்த்தா தெருவுக்கு தமிழ்நாட்டில் அநியாயம். முதல்ல ஒளிஞ்சிக்கிட்டு மாட்டுக்கறி விற்றாங்க, பன்னிக்கறி விற்றாங்க. இன்னைக்கு பகிங்கரமாக ரோட்டில் போட்டு விற்கிற அளவு இந்த மாயை ஒழுக்கமிக்க மனிதர்களை கண்ணு முன்னால நாக்குக்கு ருசி காட்டி சாகடிச்சிட்டு இருக்கு. ஆக இந்த காலகட்டத்தில் நெறிப்பட்ட வாழ்க்கை, நீங்கள் உண்ணும் உணவுதான் உங்களுடைய ஆணவத்தையும் நீங்களே பெரியவன் என்ற எண்ணத்தையும், எனக்கு இல்லாத வேறு எதற்கு என்கிற எண்ணத்தை உருவாக்க நல்ல உடம்புல தெம்பு இருந்தாதான். அதனால காலையில் வெறும் பால் பழம், இரவு பால் பழம் சாப்பிட்டு நெறியாக உடலுடைய உணவு தேவைகளை அளவு செய்து உடலில் உள்ள திமிரை எல்லாம் அடக்கி அமைதி அடைந்து நீங்கள் ஒரு விழா செய்தால் அந்த விழா சிறப்புறும், அந்த விழா பயன் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வழியிலே இந்த உணவு பழக்கம் வந்தது. சரி, எப்படியோ கந்தர் சஷ்டி வந்துருச்சு, திருச்செந்தூர் போனோம். கோயிலுக்கு போனால் காலையில் மாலையில் பழம் கொடுப்பாங்க, சாப்பாட்டு மிச்சம், காசு மிச்சாச்சு. இந்த கான்செப்ட் இருக்கக்கூடாது.